நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம். கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. பொதுவாகவே கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் உங்களால் சொல்ல முடியாது. சந்தோஷம் அப்படின்னா அப்படியே சிரித்து சந்தோஷப்படுவாங்க. கஷ்டம் அப்படின்னா ஓன் அழுதுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சிரிக்கிறதை விட அழறது தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட அவங்க பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு அதை விட ஒரு லக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ பார்த்து 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 செய்யக்கூடியவங்க தான் கடகராசி அம்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க, கஷ்டம்லாம் மாறி சனி பகவான் பாக்கிய சனியா வந்து உட்கார்ந்துருக்காரு. அதாவது 9ஆம் பாவத்தில் சனி பகவான், அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட் தான். இப்ப ராகு கேது பயிற்சி அப்படின் போது, ராகு 8ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு, கேது 2ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா கவலைப்பட வேண்டாம், அது எல்லாமே ஓவர்டேக் ஆயிடும். குருனோட பார்வை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இவர் நல்லது செய்வார், இவர் கொஞ்சம் கெட்டது செய்வார். சனி நிறைய நல்லது செஞ்சிடுவார், அதனால கவலையே படாதீங்க. இருந்தாலும் சில பல தீய பலன்கள் இருக்கதான் செய்து, அதை சொல்றேன். நற்பலன்கள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, ராகு 8 அப்படின்னாலே எல்லாரும் பயமுறுத்துவாங்க, துஷ்டானம் ராகு. துஷ்டானம் ராகு அப்படின்னா உடல் பலவீனமாகும், அதிர்ஷ்ட குறைபாடு ஏற்படும், பண இழப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேலை, கோர்ட்டு கேஸ், அதாவது வேலையில் பிரச்சனை வரும். அதே வேலை நிமித்தமாக கோர்ட்டு கேஸு சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப சொத்துல கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு வருமே, அசிங்கப்படணுமே, அவமானப்படணுமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க. ஆனால் ராகு 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து பாருங்க, திடீர்னு நம்ம அமானுஷ்யமான விஷயங்கள்ல போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சாதாரண பர்சனாலிட்டியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஃபீல்டில் போக பார்ப்பாங்க. புரியுதுங்களா? திடீர்னு வந்து பாருங்க, சொடலையை கும்பிடுறேன், 4 பேருக்கு குறி சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் போக பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நடக்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு 8ல் இருக்கு அப்படின்னாலே, ராகு 8ல் வருது ஒரு ஜாதகருக்கு. இப்போ நீங்க வந்து பாருங்க, கடகமா இருக்கீங்க, உங்களுக்கு ராகு 8ல் வந்து உங்க பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கடகம், அவங்களுக்கு ராகு 8ல் வருதுன்னா அவங்க உங்க கூட இருக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க, இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. பெருசா வீட்டில் நிறைய பேர் கூட்டமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது கவலைப்பட வேண்டாம், அந்த மைண்ட் செட் அப்படி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அமானுஷமான விஷயங்கள்ல நாட்டம் வர்றது, ஈடுபாடு பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கோர்ட்டு கேஸு, சொத்து, நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம் அப்படின்லாம் போக வேண்டாம். அது வந்து பெருசாக சாதகமாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக வைங்க. ஒரு ஏர்த்து, அதுக்கேற்ற மாதிரி இந்த உட்டு இதெல்லாம் வச்சு வைங்க. ஏன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு உண்டு. இந்த 8ஆம் பாவ ராகு, அதாவது 8ல் வர ராகு இதுதான் செய்வான், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது இல்லை அப்படின்னாலும், ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம். இப்போ 100 கடகராசி அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதில் ஏறக்குறைய ஒரு 30 பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பரிகாரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க, ராகு 8ல் இருக்கும்போது மாமியாரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுக்கோங்க. உறவுக்காரவங்களோட பெருசாக சண்டை சச்சரவு பிரச்சனை அதெல்லாம் வேண்டாம். பிடிக்குதா நல்லா பழகுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. பெருசாக பழகணும் அப்படின்றது இல்லை. 2வது வந்து பாருங்க, கையில் ஒரு சின்னூண்டு வெள்ளியாவது போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அது வந்து ராகு பகவானை பிரீத்தி பண்ணும். அதுக்கு அடுத்து கேது பகவான். கேது வந்து 2ஆம் பாவம். கேது 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியோட ஒரு பற்று இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, அது எல்லாத்தையும் கேது பகவான் வந்து சுருக்கிடுவார். கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேருந்தும் தன்னைத்தானே வந்து சுருக்கிக்கிறது, எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விடுபடுறது, நம்ம வந்து தனிமையை விரும்புறது. கேது ஞானகாரகன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட்டமாக ஒன்றா இருக்கிறது, எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் விருப்பப்பட மாட்டான். தனியாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இது வந்து தனிமையில் இருக்கணும், நம்ம யார் அப்படின்னு நம்ம உணரணும், இறைநிலையில் ஈடுபடணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டேத்தியான ஃபீலிங் வரும், என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஒரு சிலருக்கு எக்ஸசிவ் டிப்ரெஷன் வரும். இந்த மாதிரி வந்து பாருங்க, கேது உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அவங்களோட ஹிடன் சீக்ரசி அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஜென் இருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் 2 சைட்ஸ் அப்படிம்பாங்க.
ஒரு ஜென் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாருங்க ஃபேமிலி அல்லாத, அதாவது அவங்க ஒய்ஃப் இல்லாத இன்னொருத்தவங்களோட தொடர்பு இருக்கு. அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு. அப்படின்னா அது குடும்பத்துக்கு தெரிய வரும். அதனால பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கு நெறைய கஷ்டப்படுவீங்க. சில நேரங்கள்ல அந்த கொடுத்த வார்த்தை அப்படின்றத காப்பாத்த முடியும். பல நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால காப்பாத்த முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல பற்று இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஆனா, நம்ம குழந்தைங்க கூட ரொம்ப பாசமா இருக்கிறத விட, நம்பளுக்கு தெரிஞ்சவங்க, நம்பளோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க குழந்தைங்களோட ரொம்ப பாசமா இருக்கிறது, அவங்க வந்து ஃபேமிலியோட ரொம்ப பாசமா இருக்கிறது, அவங்களோட அட்டாச்மெண்ட்டா இருக்கிறது, இதெல்லாம் 2ஆம் பாவத்துல கேது இருக்கும்போது நம்மளது பிடிக்காது. எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவங்க கூட ரொம்ப அட்டாச்டா இருப்போம். அவங்க பிள்ளைங்களோட, அவங்க ஒய்ஃபோட அப்படியெல்லாம் பழகும்போது குடும்பத்துல ஒரு விதமான ஒரு இனம் புரியாத குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் வரும். புரியுதுங்களா? இன்னொன்னு குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால தனத்துக்கு பெருசா வந்து பஞ்சம் இருக்காதுங்க. காசு, பணம் நல்லா இருக்கும். குடும்பத்தில இந்த மாரி விஷயம் இருக்கும். வாக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ காசு, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது கடகம். ஆனா இந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. சரி. இப்ப இந்த ராகு, கேது அப்படின்னாலே ராகுக்கு நான் பரிகாரம் சொன்னேன். அந்த மாரி கேதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா? அந்த கேத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை தோறும் இல்லன்னா மாசத்துல ஒரு ஞாயித்துக்கிழமை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொள்ளு இருக்கு பார்த்தீங்களா? கொள்ளு வந்து வறுத்து, அத வந்து பூண்டு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொள்ளு பொடி செய்யணும். கொள்ளு பொடி செஞ்சு, சாதம் வடிச்சு, அந்த கொள்ளு பொடி போட்டு, கொஞ்சம் நெய் போட்டு, அத வந்து பாருங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர வழிபாடு பண்ணிட்டு, விநாயகர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கொள்ளு பொடி அன்னம் நிவேதனமா, அதாவது நிவேதனம் சொல்ல முடியாது. நம்ம வந்து கோயில்ல குடுத்து அவங்க பண்ணா நிவேதனம். அந்த மாரி வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் சின்னது இருக்கு. நீங்க செஞ்சு குடுத்தா, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி குடுத்தாங்க அப்டின்னா ரொம்ப விசேஷம் பக்தர்களுக்கு. அப்டி குடுக்கறது இல்லைங்க அப்டின்னா ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வீட்லயே செஞ்சு வீட்ல விநாயகர் இருக்காருன்னா, அவருக்கு நிவேதனம் பண்ணிடலாம். நிவேதனம் பண்ணிட்டு கொண்டு போய் குடுக்கலாம். இல்ல நிவேதனம் கூட பண்ண வேண்டியதில்ல. நீங்க நேரா கோயிலுக்கு போங்க. விநாயகர நல்லா கும்பிட்டுருங்க. கும்பிட்டுட்டு 7 சுத்து சுத்தி வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சாதம் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, பெரிய தட்டுல போட்டு நீங்க குடுக்கலாம். இல்லன்னா சின்ன தொன்னையில எல்லாருக்கும் நீங்க வந்து குடுக்கலாம். எத்தன பேருக்கு உங்களால குடுக்க முடியுமோ குடுக்கலாம். அதுக்கு இத்தன பேர் தான் கணக்கு அப்டின்றது கிடையாது. இப்டி குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள், கேதுவினால் வரக்கூடிய குழப்பங்கள், இன்னல்கள் எல்லாமே நீங்கி நல்ல சௌக்கியமான வாழ்க்கை அப்டின்றது வாழ முடியும். கடகம் வாழ்த்துக்கள்.